வணக்கம் கைஸ், இங்கே பார்க்குறது ஊல்ஃப் கேமிங். என்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மொட்டை தாயங்க இருந்தால் விளாட போகிறோம். அதாவது இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D. ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து என்ன போட்டோம்னா ரேண்டம் சீட் கோடு என்னோட நண்பன் கூட போட்டிருந்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா வியூஸ் நிறைய 200க்கு மேலேயே போச்சு. ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பஸ் டிரைவர் சீரீஸு எப்படியோ ஒரு சாட்டர்டே சண்டே போட்டிருக்கேன். பஸ் டிரைவர் சீரீஸு ஆல்ரெடி நம்ம ரெண்டு பாட்டு போட்டோம். பஸ் டிரைவர் சீரீஸு பார்க்காதவங்களாம் பார்த்துங்க. ஓகே, இந்த வீடியோ அந்த எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் போது நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் இதில் கேட்டதாக பண்ணுமா, நீங்களாம் பண்ணக்கூடாதா? ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ. ஓகே, ஸ்டார்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன ஓட்டலாம், என்ன வண்டியில் போடலாம்னு யோசிச்சுருந்தப்போ அப்போ தான் ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம எப்போவுமே எடுத்தோடனே பஸ் ஆட்டோ இந்த மணிக்கு தான் போடுறோம். இந்த வட்டம் ஏதாச்சும் ஒரு கார் போட்டால் அப்படி இருக்கும்னு நினச்சேன். அதுதான். அச்சோ டேய், தப்பாக போட்டடா. அச்சோ, ஃபோனை க்ளோஸ் பண்ணி பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டானே, பேக்கெட்டில் இருந்துடுறா. ஓகே, ஐயோ இதுக்கிட்டே வச்சோ ஜீரோ அழைச்சி விட்டேனே. என் நேரத்துக்கு வந்து டார்சன் வந்துருச்சு. என் நேரத்துக்கு வந்துருக்கிறது விட்டுருவோம். டார்சன் வந்துருச்சு. இப்போ டார்சன் காரு, அதாவது அது ஜங்கிள் புக்கில் வர்ற அந்த மாகுலி பையன் கிடையாது, இந்த இது காரு. ஏம்மா தள்ளுமா, காரில் பிரேக் இல்லை. ஓகே, நம்ம இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒம்பளிச்சுட்டு வருவோமா வேணாமா? வேணாம், நம்மளை போட தள்ளிவிடுவாங்க, அப்புறம் அசிங்கமாக போயிடும். சரி, இவங்க ஓவர் டேக் பண்ணி போயிடுவோம். ஸோ கைஸ், நான் பார்த்தீங்கன்னா 30 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே பேஜ் ரிவீல் பண்ணிச்சு. பேஜுன்ற மாதிரிங்க, ஐயோ வாயில் வர முடியுது. ஃபேஸ் ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் அது மூலியம் டக்குன்னு நிறைய பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் போயிடுங்க. அதுக்கப்புறம் என் ஃபேஸ் ரிவீலும் நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்பப்போ நான் லைவும் போட ஆரம்பிச்சிடுவேன். அதாவது நான் லைவ் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் இல்லை, நான் ஒரு மணி நேரம் கூட போடுவேன். 1 மணி நேரத்துக்கு மேலேயும் நான் போடுவேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஆர்வமாக தான் இருக்குது. எப்போ தான் பேஸ் ரிவீல் பண்ண போனேன். நிறைய பேர் 1 மில்லியன் 1K அந்த மணிக்கு வந்தோன்னு தான் போடுவாங்க. நான் 30 வந்தோடனே போடுறேன். ஏன்னா என்னால் அவ்வளோ நேரம் காத்திருக்க முடியலன்னு சொல்ல முடியாது. இல்லை, நீங்கள் ஃபேஸ் ரிவீல் பண்ணால் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் எல்லாம் நிறையா அடைப்பாங்க. அவங்களுக்குலாம் சும்மா ஏதாச்சும் கிஃப்ட் இந்த மணிக்கு இது பண்ணலான்னு நினச்சேன். அச்சோ பேசிக்கிட்டே மேலே அடிச்சுனே. ஸோ அதனால இந்த வீடியோ அது மட்டும் இல்லை, நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். நமக்கே நம்ம பேசி அங்கிட்டும் இங்கிட்டும் ஏதோ ஒரு பக்கம் சுற்றிட்டு நான் பழைய வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடெல்லாம் அந்த மெமரிஸ்லாம் இன்னும் போகல. சரி, நம்ம ஏறான் எல்லாரிக்காரன். ஏண்டா இப்போ ஃபீலிங்காக ஒன்று சொல்கிறேனே, ஒழுங்காக விட்டுறியாடா மொட்டை தலையா? எங்க இந்த கேம் கேரக்டர்ன்ற மாதிரி இந்த கேமில் வந்து நம்மளால் இவனுக்கு ஹேர் ஸ்டைலாக வைக்க முடியுமா கைஸ்? வைக்க முடியும்னா எஸ்ன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா நோன்னு சொல்லிடுங்க. ஏன்னா நான் இங்கே எப்போவுமே மொட்டை தலையாக இருக்குது. சரி, பழைய வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம், ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை அது இதாங்க. லாஸ்ட்டு அந்த புது வீட்டுக்கு முன்னாடி அந்த அப்டேட்டில் இதை தான் உட்டன் இதாக மாற்றிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் அந்த சைடில் இருக்கிறதுலாம் இது கிளாஸ் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு யாருக்கும் தெரியும் தெரியல, ஆனால் இந்த மணிக்கு கிளாஸ் வச்சுருப்பாங்க இந்த சைடையும். ஆனால் அதெல்லாம் அந்த காலம், அதாவது 2019 இந்த மாதிரி சொல்ல 2023 இந்த மாதிரி இதாக வச்சாங்க. ஆனால் எனக்கு எப்போதுமே 2 வீடுமே தான் பிடிச்சிருக்கு. ஸோ நான் ஒன்றுலாம் சொல்ல முடியாது கைஸ். என்ன அது அஜிச்சோ போக முடியலையா? டே விழுந்துடா போடு. அங்கிருந்து விழுந்த ரத்தமே வரலையாடா? நீ மனுஷனே இல்லை வேற எவனாடா? எங்க அது இதில் இடிச்சு டம்முன்னு விழுந்துடியா?
அச்சோ செவத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். இல்லைங்க அப்பயோ ஒன்றே வந்தாச்சு. நான் பயந்துட்டேன். அது மூலியம் அச்சோ செவத்துக்குள்ளே மாட்டி இதே மாதிரி தான் புது வீட்டில் அந்த கண்ணாடி உள்ள மாட்டிக்கிட்டேன் வெளியே வரும்போது. அதுக்கப்புறம் நான் பல போராட்டங்க அப்புறம் வெளியே வந்தேன். நான் செத்துட்டேன். எழுத்தெல்லாம் கம்மியாகிடுச்சு. ஏதோ ஒரு ஜாய்ஸுக்கு தான் இப்படி மூவ் பண்ணிவிட்டு இந்த ரன் பட்டன் நமக்குனே அப்படியே இது இடிச்சு செத்து போயிட்டேன். அதாவது செத்து விளாட்றீங்க. ஓகே, இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு போவோமா? வேணாம், கார் ஏற்கனவே தகர டப்பாவும் மடிச்சு. சரி, நம்ம அந்த இரும்பு கடைக்காரன்ட்ட போய் விற்றுட்டு போயிடுவோம். பழைய இளம்புத்தாயத்துக்கு ஐயோ வாயில் வர மாட்டேதே. ஏதோ ஒன்று பேர்ச்சம்பளம்னு வாங்க. பழைய இளம்புத்தாளத்து பேர்ச்சம்பளம் பேச்சு கட்டா சொல்லிட்டேனே. அது வந்து அவன்கிட்ட போய் விற்றுட்டு வந்துடுவோம். விற்றுட்டு புது காரை நம்ம வாங்கிப்போம். காரோ பைக்கோ நான் வாங்கிப்போம். சும்மா சொன்னீங்க இல்லை அந்த அந்த இரும்பு கடைக்காரன் இல்லை உங்கள்கிட்ட சும்மா சொன்னேன். ஏர்போர்ட்டில் தான் போய் விட்டுட்டு போயிடுவேன். ஏன்னா அந்த காரோட போனேன் எல்லோரும் டே தகர டப்பா ஓட்டிகிட்டு வராண்டான்னு அங்கே. என் மூஞ்சிக்கு இந்த காருக்கு நல்லாவே உடஞ்சி போயிடுச்சுமா. தகர டப்பா டேய் முன்னாடி இருந்தது டேய் கொலை பண்ணிட்டேனே. யாரோ பாட்டு பாடுறத விட்டுட்டு இல்லை போய் நிப்பாட்டிடுவோம். இல்லை கொலையை செய்யலேருந்தே காலில் இருந்தா அதுவேளை ஸ்டார் போடல. எனக்கு ரொம்ப நாள் டவுட்டு. இந்த ஏர்பிளைன் அந்த ஏர்பிளைன் ஓட்ட முடியுமா? நீங்கள் நினைப்பீங்க டே அந்த மஞ்சள் கலர் ஏர்பிளைனை ஓட்ட முடியாதாடா? எல்லாம் ஓட்டண்டா. நீங்கள் நான் மஞ்சள் கலர் சொல்லலை, இதான் எனக்கு சைடில் இருக்குன்னு பாருங்க இந்த ஒயிட் கலரு. இதை நம்ம ஓட்ட முடியுமா? ஓட்டினா நல்லாயிருக்கும். ஆனால் இது வரைக்கும் எனக்கு ஓட்டுற ஆப்ஷன் இந்த சிம்பிளே காமிக்காது. ஆனால் நான் யூடியூப்பில் ஒரு வடக்கன் வீடியோ பார்த்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு குப்பை தொட்டி டப்பா வச்சு அப்படியே ஏதோ ஒன்று போடுறேன். அப்படியே குப்பை தொட்டி என்ன விடுறேன் அங்கேயே அப்படியே இங்கே நிற்க வச்சுட்டு அப்படியே அந்த மேலே ஜம்ப் பண்ணினியா அப்படியே உள்ளே போயிட்டியா. ஆனால் உள்ளே போய் ஓட்ட முடியாது, வேறு சுற்றி மட்டும்தான் பார்க்க முடியும். ஓட்டுற ஆப்ஷன்லாம் காமிக்காது. சரி, இப்போ நம்ம போய் இப்போ மேலே போய் பார்த்து வந்துடுவோமா? எனக்கு ஆர்வமாக இருக்குது. அதாவது நான் மேலே 2-3 தடவை போயிட்டேன். இருந்தாலும் ஒரு அடி போய் பார்த்துட்டு போம். வீடியோ வேறு எடுக்கிறோம். டேய் ஒழுங்கா ஏறுறா. ஏன்டா அப்போல்லாம் பழனி படிக்க 8 மணிக்கு ஏறுற? ஏன்டா இது அவ்வளோ படிக்கட்டுலாம் இல்லைடா, வெறும் 10-18 படிக்கிட்டு தான்டா இருக்குது. ஏன்டா இப்படி சீன் போடுற? ஏதாச்சும் மாடியிலேருந்து விழுந்தாலும் சும்மா சச்சா மாட்டிக்கிட்டே. இல்லை ஏதாச்சும் மாடியிலேருந்து விழுந்தாலே சாதாரணமாக கொஞ்சம் இருந்து விழுந்தாலும் ஆக்டிங்க போறியான். நீலாம் படத்தில் நடிக்க விட்டா சும்மா செம்மையாக இந்த நடிப்படம் படமே சும்மா எத்தனை கோடிக்கு மேலே சும்மா வசூல் அடிக்கும் படம். எல்லாம் பார்க்குறேன் பூரா தலைவர் படம் வேறு லெவலுன்னு பாங்க. சரி, இப்போ நம்ம எப்படி கீழே போடுறது? இந்த டோருக்குள்ளே போக முடியுமா? செல்லை ஆஃப் பண்ணி பேக்கெட்டில் வச்சுட்டு உள்ளே போக முடியாது பாப்பா. ஏய் திறங்கடா. திறக்கலன்னா சும்மா உடைப்போம். டேய் சச்சோ அட லூசு பையில. டேய் போ. இந்த வேலை உனக்கு தேவையா? இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? நம்ம டேய் நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சுட்டடா. அங்கே தான் செவுறு எதுவுமே செவுறு மட்டும்தான் இருக்குது. அங்கே போது பிடிக்கிற மாணிக்கு இல்லை, நிற்கிறது கூட திட்டு மாணிக்கு எதுவும் இல்லை. அங்கே போய் ஏறிக்கிட்டு இருந்தேன்னா சரி ஃபஸ்ட்டு இந்த உடைப்போம். அடுப்பு தரங்கடா. வச்சு செவ் தோட்டம் வந்து வச்சே. இது எவனோட தான் தெரில. ஒருவேளை ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான். ஹெட் குவார்ட்டர்ஸ் இது ஏர்போர்ட்டில் இருக்குமான்னு தெரில. அந்த ஆஃபீஸாக கூட இருக்கலாம்ல, அந்த பாஸ்போர்ட்டு இது பண்ணுறேன். உங்களுக்கு சொன்னால் நான் பொருள் நினைக்கிறேன். நான் கொலைப்பு விட்டுரு போகிறேன். அதுக்கப்புறம் வீடியோ கேவலமாக வரும்போது ஆனால் போங்கடான்ட்டு இந்த இது உடைக்காமல ஸ்டிக்கி பாம்பு இருக்கலாம். நம்மட ஸ்டிக்கி பாம்பு வச்சுமா தூக்கி அள்ளி போடுவோம். 1 2 பஜைக்கு 4 இந்த டிராக்டர்காரங்க லாரிக்காரங்க தொலை தாங்க முடியலையே. வந்துட்டு
சத்தம் போட்டு போடுறாங்க, அதுவும் முறுக்கிட்டு போடுறாங்க. என்ன நீங்கள் என்னடா R15 பைக் கடை வச்சுருக்கீங்க, இல்லை டூக்கு வச்சுருக்கீங்களாடா? டியூக்கு வச்சுருக்கீங்களாடா? இது ஒன்றும் ஆகி கொடறிக்கிட்டே இருக்கு. நம்மளால் என்ன பண்ண முடியும்? சரி, அப்படியே சூரியன் நல்லாவே தெரியுதுப்பா. ஓகே, இப்போ இவ்வளவே போதும். நம்ம கொஞ்சம் பின்னாடி போகிறது நம்மளுக்கு நல்லது. இல்லைன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஸ்டார்ட் வெடிச்சிருச்சு. சரி, டேய் என்னடா எம்பளை போட்டேன், இது வெடிக்கவே இல்லையா? டேய் கையாலே உன்னை உடைக்கிறேன்டா. இன்னைக்கு இந்த கதை உடைக்காம விட மாட்டேன்டா. தரங்கடா, நான் உள்ளே எது இருக்குன்னு பார்க்கணும். அதில் போங்கடான்ட்டு குத்தி குத்தி கையில் ரத்தம் தாண்டா வருது. போங்கடான்ட்டு குத்தி குத்தி கையில் ரத்தம் வந்துடுச்சு கைஸ். சரி, நம்ம கீழே போயிடுவோம். இதுக்கு வேறு இருந்தால் ரொம்ப நேரம் ஆக்குவான்ல நம்ம தலைவன். இல்லையா, அவன் மேலே ஏறும்போது தான் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆக்குவேன். டேய் ஏன்டா நீ கண்ட்ரோல் பண்ணுற அந்த கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்ணேன், இவன் ஒரு பக்கம் போகிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன ஓட்டலாம்? அங்கே இருக்குது பாருங்க, மஞ்சள் கலரு பிளெயின்னு. நான் பிளெயினை சொன்னேன், மஞ்சள் கலர் பிளெயின். அதை எடுத்துட்டு ஓட்ட போகிறோம். ஓட்ட போகிறதில்ல, உடைக்க போகிறோம். எங்கே நம்ம போகிறோம்? என்ன பண்ண போகிறோம்? பிளெயினை உடைக்க போகிறோம். இன்னைக்கு இந்த பிளெயினை சதற விடுவோம். எவனோட பிளெயினோ தெரில, நம்ம இன்னைக்கு உடச்சி சும்மா தகர டப்பாக வைக்க போகிறோம். ஏய், நான் பிளெயின் உள்ளே போயிடுச்சு. ஏங்க பாதி பிளெயின் உள்ளே போயிடுச்சுங்க. உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்க, பாருங்க. அட லூசு பயலுங்களா, பிளெயினோட இது எங்கடா? சரி, இந்த பிளெயின் இல்லைன்னா வந்துச்சுடா பிளெயின் சிம்பிள். சொல்லி முடிக்கல. ஏய் என்ன இது? டேய் வீல் எங்கடா? வீலவே காணோம். ஓகே, குதிச்சிடுறா கைப்புள்ள. அச்சோப்பா, ஐயோ மண்டை உடஞ்சி போயிடுச்சு. அளவு ட்ரெயின்லேயே என்ன நேரத்துக்கு நம்ம மறுகையா சொல்லலாம். ஏண்டா சொன்ன மணிக்கா பண்ணிட்டடா. சரி, அது போனால் போட்டோம். காசா பணமா இவனோட தான் தூக்கி போய் உடச்சிட்டு வந்திருக்கோம். நல்லவ நம்மளுக்கு சண்டைக்கு வர மாதிரி தான். சரி, ஓகே, நம்ம இப்போ வேறு என்ன வர வைக்கலாம்? நம்ம இந்த பைக்கை வர வைப்போம். கோஸ்ட் ரைடரு. கோஸ்ட் எந்த ஒரு பைக்கு கோஸ்ட் ரைடரில் வருமா தெரியல. கோஸ்ட் ரைடரில் வரும். வேறு என்ன அதில் வரும்? சரி, எதுலேயோ ஒரு பைக்கு நம்ம தூக்கிட்டு போவோம். நம்ம கோஸ்ட் ரைடர் பைக்குன்னு கூப்பிடுவோம், அவ்வளோதான். அதோட இதை வச்சு ஓட்டிகிட்டு போனால் சும்மா பக்கு, சரியான பக்கு ஆகுறா. டேய் இங்கிட்டு போடா. போச்சுடா, இப்போ திரும்பி யூட்டன் போடணும். இப்போ நான் என்ன இங்கே போய் அடிக்கிறதா? டேய் மாயமில்லை மந்திரமில்லை, என்னது? நான் அந்த கம்பி மேலே வச்சு அந்த இது வேலி மேலே தான் ஏற்றுனேன். எப்படி நான் இங்கிட்டு வந்திருப்பேன்? ஒன்றும் புரியலையே. ஒரு வேளை இன்விசிபிள் கம்பி வச்சுருப்பாங்களோ? டேய் உரசிட்டு போனதுக்கே நீ எல்லாம் சி பக்கத்தில் ஒட்டி வந்ததுக்கே நீ எல்லாம் இந்த வெடி செத்து போயிட்ட. அப்போ ஏற்றுனா என்ன ஆயிடுவாங்க? சும்மா செத்துருவாங்க. என் மேலே சேர்த்துவோமா? ஆனால் கொலையேஸ் ஆகிடும். ஆனால் எதுக்கு கொலையேஸ் ஆகுது? நம்ம தான் பைக்கில் தான் ஏற்றுறோம். நம்ம கிட்ட இருந்தாலும் போய் நிற்க போகிறோம். நான் ஒன்றும் கொல்ல மாட்டேனே. ஏய் டேய் இருங்கடா, இன்னைக்கு உங்களை இற டேய் டேய் குச்சிரா. அச்சோ அச்சோ செத்துறாதுடா. அப்பா அவ்வளோ வேலை. ஹெல்மெட்டு போட்டிருந்தா நான் கொஞ்சம் இதாக இருக்கும். சரி, ஆமாம் பைக் எங்கே? நம்ம பைக்கா? தோ
இல்லையா அது காரா என்னடா போச்சு? சரி விடுங்க, பைக் எங்கன்னா பறந்துருச்சு. சரி இப்போ நம்ம பைக்லேருந்து ஆட்டோக்காரனாக மாற வேணாம். ஒரு நம்ம தாத்தா பைக் இருக்குமான்னு தெரில. தாத்தா வர்றாரு. இந்த பைக் இருந்தால் நல்லா இருக்கும். ஏய் தாத்தா பைக்கு இருங்க, பாட்டு பாட்டே போகலாம். ஏன்னா பைக் சிம்பிள் வர மாட்டேங்குது. டேய் ஹேய் கண்ட்ரி நான்சென்ஸ், எங்கடா கொடுக்க மாட்டீங்க? எவனா செஞ்ச சதிடா இது, வர மாட்டேங்குது. இதுங்க ஒரு வாட்டி பின்னாடி போவோம். 3 வாக்கு போயாச்சு. 3 வாக்கு போயிட்டு இப்போ முன்னாடி போய் பைக் எடுப்போம். பைக் சிம்பிள் காமிக்க மாட்டேங்குது. இப்போ காமிக்குதுடா. எவன் தான் அது எனக்கு சரி செஞ்சுவேன். கையில் கட்டச்சேன், மாதுளம் ஜூஸ் தான். சரி இப்போ நம்ம பாட்டு பாடலாம். தாத்தா வச்சு அப்படி பாடக்கூடாது, இப்படி பாடணும். மொட்டத்தனையன் வர்றானே, கதற விட போடுறானே, கொபுற விட போடுறானே, பிதிர விட போடுறானே, மொட்டத்தனையன் வர்றானே, அலற விட போடுற. அச்சோச்சோ டேய், அவன் கோவப்பட்டியாங்க. அதனால டேய் என்னையோட கிண்டல் பண்ற, இருடா அந்த கார் மேல ஏத்துறேன். டேய் அவனை என்னடா கொலவெறி உனக்கு? சரி நான் பாடலடா விட்றா. அச்சாச்சோ இவங்க வேற வந்துக்கிட்டு இருக்காங்களே. ஏண்டா ஒருத்தன் போய் இன்னொருத்தன் வரமாடா? எத்தனை லாரிங்க எங்க இந்த நான் வேற வெளியே உட்காந்து எடுத்துட்டு இருக்கேன். ஏண்டா என்னை நிம்மதியாக விட மாட்டீங்களாடா? போகிற இடத்துக்குலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவீங்களாடா? நானும் உங்களை மாதிரி மனுஷனாடா? நான் மட்டும் நான் ஏலியனாடா? இல்லை அரிய வகை ஜந்துவாடா? அணியை மட்டும் போட்டு தொல்லை பண்ணுறீங்களே, உங்களுக்கே நியாயம் இல்லை. அதாவது உங்களை சொல்லலை, வீடியோ பார்க்குறவங்க நம்ம வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸை சொல்ல. அதாவது பார்க்குற எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறம் உல்ஃப் ஸ்குவாடு. டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் தாத்தாவோட பீக்கு மேலே ஏற்றுவேன்? இந்தாடா உன்னோட ஐயோ அசிங்கமாக போயிடுச்சு, அவன் மேலே ஏற்றுறேன்ட்டு அங்கிட்டு போயிட்டு. டேய் என் தாத்தா பீக்குடா இது. இன்னைக்கு அடிக்கிற அடியில் மூஞ்சி பஞ்சர். ஏன் இன்னைக்கு இந்த அசிங்க தேவையா? டேய் போடான்ட்டு உன் மேலே ஏற்றுறோன்ட்டு நான் தான் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கார்க்கை நினச்சிருப்போம், ஒடடு பைக்கை வச்சு ஏற்றி உடைக்க கூட தெரியல காரை அப்படின்னு நான் சிரிச்சுட்டு போகிறேன். இருடா ஒரு நாளைக்கு பேக்கில் வெடி வைக்கிறேன். பேக்கில் அதாவது காரோட பேக்கில், அதாவது காரோட டிக்கி இருக்கலாங்க. சரி டாய் பெட்ரோல் போட வந்தேன்டா. இன்னும் ஒரு ஸ்டெப் நகராதுடா. அச்சோ ரொம்ப லோக்கு வந்துருச்சு. அப்பா பெட்ரோல் போடுவோம். அச்சோ ரொம்ப அந்த விளாண்டுமே. சரி பெட்ரோல் எப்படியோ போட்டாச்சு. போடா கைப்புள்ள. கைஸ் மைன்கிராஃப்ட்டு நம்ம போடுவோமா வேணாமா? நிறைய பேர் ஆமான்னு சொல்லுவீங்க மைன்கிராஃப்ட். ஸோ நான் மைன்கிராஃப்ட்டும் போடுறேன். ஸோ இதோட முடிச்சுப்போம். பாய் உல்ஃப் ஸ்குவாட்.